ஏன் கர்ணா நான் ஒரு கதை வச்சுக்கிறேன் அதையா படமா எடுக்கக்கூடாது? சிவா, உன் கதையை கேட்குறவங்க அட்ராக்ஷன் ஆகணும். அப்பதான் 100 நாளைக்கு மேல 101வது நாள் நம்ம படம் ஓடும். அந்த மாதிரி உன்கிட்ட கதை இருக்கா? ஓப்பனிங்லேயே 5 பசங்க ஊரை விட்டு வெளியூருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாங்க. ஹோட்டல் மேனேஜர் அட்ரஸ் கொடுக்குறாரு. பசங்க அட்ரஸ் மாறி வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறானுங்க. அங்கதான் ட்விஸ்டே. கத்தாதரா கதையை சொல்றா. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹவுஸ் ஓனரு பசங்களை கூட்டின்னு போய் ரூம்ல விட்டாரு. பசங்களுக்கு சத்தம் கேட்குது. விண்டோவை திறந்து பார்த்தா ஹவுஸ் ஓனரும் கூட இருக்கிறவங்களும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள துண்டு துண்டா வெட்டி ஃப்ரீசர்ல வைக்கிறானுங்க. ஐயோ, என்னடா அது கதா? அப்படியே இன்ட்ரோல் கொடுத்தா எப்பட்றா எப்பட்றா சொல்றது? அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரில்லரா இருந்ததுடா. எப்பட்றா உனக்கு இப்படிலாம் தோணுச்சு? எப்பட்றா இப்படிலாம் யோசிக்கிறா? அப்ப செகண்ட் ஹாஃப் எல்லாரும் அடுத்து என்ன நடக்கும், பசங்களை கொன்றுவாங்களான்னு மக்கள் எல்லாரும் ஆழ்ந்த சிந்தனையோட திங்க் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அங்கதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறோம். பசங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, வெளி உலகத்துல மாட்டின்னு அங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, அங்க என்ன நடக்குது? போதுண்டா சிவா, என்னடா உன் கதை கேட்கவே மோசமா இருக்கு. இதை மட்டும் நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணோம். கர்ணா, இந்த படத்துல ஏன் நம்மளே நடிக்க கூடாது? எப்பயுமே படம் பாக்குறவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்களே. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமா? இப்ப பாருமா பர்ஃபார்மன்ஸா. நாய கட்சிக்குப்பா, அந்த நாய அடிக்க போனப்பா, அது திருநாய.